ஹாய் ஆல், இன்னைக்கு ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க இது. அன்னைக்கு காலையில் எழுந்துக்கிறப்பவே ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப டயர்டாக இருந்தது. ஃபிசிக்கலி டயர்டாக இருக்கன்னா வீட்டில் பெயிண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நடந்துட்டுருக்கு, கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஒர்க்ன்றதுனால ஓகே தட்ஸ் ஃபைன். ஆனால் மென்டலி ஏன் இவ்வளோ டயர்டாக இருக்குன்னு அன்றைக்கி சுத்தமாக புரியல. கொஞ்சம் லோவாக ஃபீல் பண்ணேன். எப்பயுமே எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் குக்கிங்குன்றப்ப எனக்கு எனர்ஜி வந்துருங்க. ஆனால் அன்றைக்கி குக்கிங் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் கூட இல்லை. அரவிந்த் கார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இன்றைக்கி நான் குக்கிங் பண்ண போகிறதில்ல, நம்ம வெளியே சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. எதுக்குமே நோ சொல்லாத அரவிந்த் காரும் நமக்கு இதுக்கு மாத்திரம் நோ சொல்ல போறாரு. அஃப்கோர்ஸ் நம்ம வெளியே சாப்பிடலாம்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அஜய்க்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், அஜய் ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு நான் குக்கிங் பண்ணல, யூ ஹேவ் யுவர் லஞ்ச் தேர் இட் செல்ஃப், நாட் ஒன்லி தட் இன்னைக்கு ரொம்ப லோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அஜய் டோல் மீ, அம்மா நோ இஷ்யூஸ், யூ டேக் ரெஸ்ட். ஸோ வாட் ஹேப்பன் அம்மா, எதுக்கு லோவா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு தான் ஐ ஹேவ் நோ ஐடியா அஜய்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். தென் ஒன்லி அஜய் டோல் மீ, மம்மி நீ ஜிம் வந்து 1 வீக்காக போகிறதே இல்லை, ஒர்க்னு சொல்லிட்டு யூ டோட்டலி ஸ்கிப்ட் இட், ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் யுவர் ஜிம் ரொட்டீன் மம்மின்னு சொல்லிட்டு இருந்தான். என்னையும் அரவிந்தையும் ஜிம் போக சொல்லி இனிஷியேட் பண்ணதே அஜய் தான். தென் ஒன்லி ஐ ரியலைஸ்ட், சில ரொட்டீன்ஸ் எல்லாம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கப்ப ஆல் ஆஃப் அ சடன் ஒரு பிரேக் கொடுத்துட்டோன்னா நமக்கே தெரியாமல் ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்துடுதுங்க. தட் டூ ஆஃப்டர் ஸ்டார்டட் கோயிங் டு ஜிம். நிறைய டிஃப்ரென்ஸ் கைஸ். ஆக்சுவலாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு 1 hour நம்ம ஜிம் போயிட்டு வந்துட்டோம்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக மாத்திரம் என்னோட மைண்ட் வந்து லோவாக ஃபீல் ஆகலைங்க. எப்பயுமே என்னோட சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ வீட்டில் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளட்டராக தெரியுது. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கே தெரியாமல் ரொம்ப டவுன் ஆகிடுவேன். என்ன போல் நீங்களும் ஒரு ஓசிடினா உங்களால் கண்டிப்பாக ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள எத்தனை பேர் என்ன போல் ஓசிடி சொல்லுங்கள். ஆஸ் ஆஃப் நோ 2 பெட்ரூம்ஸ் தான் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிருக்கு. நாளையிலேருந்து நமக்கு வந்து லிவிங் ரூம் அண்ட் கிச்சனில் பெயிண்டிங் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் கண்டிப்பாக நம்மளால் குக்கிங்கே பண்ண முடியாது. இன்னிலிருந்தே நம்ம வெளியே சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் என்னோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செஞ்சேன்னா இட்லி வித் சாம்பார் தான். எனக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா குக்கிங்கில் நான் இமீடியட்டாக செய்கிற ஒரே பிரேக்ஃபாஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் இட்லி சாம்பார் தான். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தாங்க அன்னைக்கு. ஒயிட் ரைஸ், சௌச்சௌ கூட்டு, கருணக்கிழங்கு பொரியல் அண்ட் முந்தின நாள் செஞ்ச மாங்காய் வெல்லம், நம்ம வீட்டிலேயே செஞ்ச ஆந்திரா ஸ்டைல் கந்தி பொடி.